கொழுக்கட்டை அச்சுகளில் கொழுக்கட்டை பர்ஃபெக்டாக வர மாட்டேதா? அப்போ கவலையே படாதீங்க. நான் சொல்கிற டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள். சரிங்களா? ஒரு 1.5 கப்பு வந்து வெறும் பச்சரிசி மாவு தாங்க எடுத்துக்கிறேன். இதை வந்து லைட்டாக வந்து வறுத்து கொடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் 1.5 கப்பு வந்து தேங்காய் துருவலை லேசாக வறுத்துருங்க. வறுத்துட்டு 1 கப்பு வந்து நாட்டு சர்க்கரையை கலந்துக்கங்க. 1 ஸ்பூன் நெய் சேர்த்திங்கன்னா பூரணம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. அதாவது பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஊற வைங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ 1.5 கப்பு பச்சரிசி மாவோட 1 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துட்டு 1/4 பிஞ்ச் வந்து உப்பு சேர்த்துட்டு அதாவது கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக இதோட ஆட் பண்ணுங்க. நல்லா வந்து சப்பாத்தி மாவு போல சாஃப்டாக வந்து பிசைஞ்சு வச்சிருங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாவது இந்த பூண்டு மோல்டில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இந்த சாஃப்டான மாவை வச்சு கொஞ்சமாக வந்து பூரணத்தை வச்சு லாக் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான பூண்டு கொழுக்கட்டை அப்படி பர்ஃபெக்டாக வருங்க. நான் அடுத்தது பால் கொழுக்கட்டைக்கு இலையில வந்து மாவை வச்சுட்டு பூரணத்தை வந்து நல்லா உருட்டி வச்சுட்டு அப்படி ரோல் பண்ணிட்டு அரிசியில் வந்து ஊற வச்ச அரிசியில் அப்படி பெரட்டி எடுத்தீங்கன்னா பூப்பந்து கொழுக்கட்டை ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதை வந்து இட்லி பானையில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதும். விதவிதமான டிஃப்ரெண்டான கொழுக்கட்டை உங்கள் வீட்லேயும் ரெடி பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நிறைய ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.